பாஸ் மெத்தடு. நம்ம ஒரே வகுப்புலேருந்து இன்னொரு வகுப்புக்கு போனால் நான் தேர்வில் என்ன பண்ணணும்? அதே மாதிரி நெருப்பை வெற்றி கொள்ளணும்னா நமக்கு என்ன தெரியணும்? பாஸ் மெத்தட் தெரியணும். இந்த பாஸ் மெத்தட் அப்படின்னா என்னென்னா புல் த சேஃப்டி பின். இப்போ ஏன் இந்த சேஃப்டி பின்னை எடுக்கணும்? நாங்கள் இந்த சேஃப்டி பின்னை எடுக்கணும். எடுக்காமல் நீங்கள் இதை அழுத்த முடியாது. அழுத்தினா என்ன ஆகிடும்? இந்த ஹேண்டில் உடச்சிக்கும், நமக்கு பயன்படுத்த முடியாது. அதனால் புல் த சேஃப்டி பின். அடுத்தது எய்ம் சீட் ஆஃப் த ஃபயர். அந்த ஃபயர் பண்ணுங்கப்பா. எய்ம் சீட் ஆஃப் த ஃபயர், அந்த நெருப்பு எரியுது இல்லைங்களா, அதனுடைய மூலப்பகுதியை பார்க்க வேண்டும். தம்பி இங்கே 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 சாக்கு இருங்க பாருங்க, அது எரிக்கும். எய்ம் சீட் ஆஃப் த ஃபயர். அண்ட் மூணாவது பாருங்க, இந்த கேபரமா ஸ்குவீஸ் த நாப். இந்த நாபை அழுத்தணும். சரிங்களா? இந்த நாபை அழுத்தணும். அடுத்தது இன்னொரு எஸ், ஸ்வீட் சைட் டு சைட். அந்த தீர்வால ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு காட்டினா நெருப்பு அணைஞ்சிடும். அணைதான் பார்க்கலாம், போய் செஞ்சு கேட்டேன். முதல்ல என்னங்க பாஸ் மெத்தடில் புல் த சேஃப்டி பின். முதல்ல அந்த சேஃப்டி பின்னை எடுக்கிறாரு. ரெண்டாவது எய்ம் சீட் ஆஃப் த ஃபயர் அல்லது பேஸ் ஆஃப் த ஃபயர். அந்த ஃப்ளேம்லாம் எரியுதில் அது மாதிரிலாம் காட்டக்கூடாது. அது எங்கே காட்டணும்? தீயினுடைய அடிப்பகுதியில் காட்ட வேண்டும். மூணாவது அஞ்சிருச்சா? மூணாவது ஸ்குவீஸ் த நாப். அந்த நாபை அழுத்தணும். நாலாவது ஸ்வீப் சைட் டு சைட். ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு நாம் அந்த நெருப்பு மீது காட்டணும். யாராவது நீங்கள் போய் அனுப்பிச்சு காட்டுங்க. திரும்ப யாராவது இருக்கு யாராவது ஒருத்தன் போங்க. தம்பி சேஃப்டி பண்ண சொல்லி வை. முகத்தை நேராக வச்சுக்கூடாதுன்னா ஓரமாக வச்சு ஹெல்ப் பண்ணா. அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சூப்பர், நல்லா நல்லா நினைக்கிறா. இதுக்கு மேலே மத்திய அரசு நிறுவனங்களோ G+4 உள்ள கட்டணும். அதுக்கு காலையில் 5 மணிக்கு ஒரு 6:30 மணி இருக்கும், ஃபயர் ஆகிடுச்சு அந்த பில்டிங்கில். அந்த பேங்க்கில் ஃபயர் ஆகிடுச்சு. எங்களுக்கு ஹாட்மெயிலில் வந்துருக்கீங்க. நம்ம ஸ்டேஷனில் வந்து நேரடியாக அந்த வங்கிகள்லேருந்து நமக்கு நேரடி தொலைத்தொடர்பு உண்டு. அவங்க எடுத்து பேசுனாங்கன்னா நேராக எங்கள்கிட்ட பேச முடியும். அந்த மாதிரி சொன்னோன்னே எங்களுக்கு பயம் வந்து போச்சு. ஐயோ அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இடமாச்சு, பெட்ரோல் பங்க் இருக்குது, கோடிக்கணக்கான ரூபாய் பணம் இருக்குது, பெரிய விஷயமாச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், இருக்கிற எல்லா வண்டியும் டர்ன் அவுட் பண்ணிட்டு அங்கே போயிட்டோம். போகும்போது ஒரே ஒரு தாத்தா மட்டும் அங்கே வாட்ச்மேன் இருந்தார். நான் உள்ளார போகும்போது அந்த பேங்க் முழுக்க புகை, ஆனால் ஃபயர் எரியல, நின்று போச்சு. எங்கள் பதட்டத்தை பார்த்து அந்த எக்ஸர்விஸ்மேன் சொன்னார், சார் பயப்படாதீங்க, நான் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை பற்றி நான் உங்கள்கிட்ட பாடம் படிச்சிருக்கேன், நான் அதை போட்டு என்ன பண்ணேன், அந்த ஃபயரை இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஆரம்ப நிலையிலே அணைச்சிட்டேன் அப்படின்ட்டாரு. ஒரு ஃபயர் எரிஞ்சுது, அது ஆரம்ப நிலையிலே என்ன பண்ணுறாரு, இந்த தீயணைப்பு கருவியை பயன்படுத்த தெரிஞ்சதுனால அந்த ஃபயரை ஈஸியாக முடிச்சிட்டார். அதே கடலூரில் இன்னொரு பெரிய கெமிக்கல் கம்பெனியில் ஃபயர் ஆகிடுச்சு. சைனா ஹைட்ரோன்னு ஒன்று எரிஞ்சு போச்சு. அது எரிஞ்ச உடனே அங்கே வேலை செஞ்ச வட இந்திய பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, பயந்து போட்டு விட்டு ஓடிட்டானுங்க. அந்த லிக்விட் என்ன ஆகிப்போச்சுன்னா எரிஞ்சிட்டே ஓடி போய் பல்க் ஸ்டோரேஜ் குடோனில் ஊந்து அது வெடிச்சு சதுரி அந்த கம்பெனிக்கு பல 100 கோடி ரூபாய் நஷ்டம். அந்த கம்பெனியை இது வரைக்கும் திறக்க முடியல. பெரிய விபத்து ஆகிப்போச்சு, 4-5 பேர் அடிபட்டாங்க.